தேங்க்யூ. உங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் இன்ட்ரடக்ஷன் that you are giving for everyone. I was just telling Kalai about it. ஸோ இல்லை நான் எழுதி தரல. கண்டிப்பாக வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்கும்போது ஐ பி சூப்பர் ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் ஐ கேன் see you all. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் மூன்றாம் கண் இது வந்து முழுக்க நான் பண்ணேன்னா அது சசி சாருக்காக தான். சசி சார் வந்து அப்படி ஒரு ஃபாலோ அப் இடம் பண்ணார். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட். சசி சார் வந்து ஹி ஹாஸ் பிகம் லைக் அ ஃபேமிலி. இப்போ நாங்கள் படம் பண்ணி சொல்லலாம் சார் 2 years முன்னாடி பண்ணோம். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சு அது எடிட் வேறு நம்ம நடிச்சு கொடுத்தது வேற இல்லையா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுற டைமில் நான் இந்த படம் கேட்டேன். என் படம் பேர் பிளாக்மெயில். இப்படி தான் என் டீம் இருக்காங்க. நாங்கள் செட்டில் கூட இப்படி தான் எங்களை நடிக்கிறது கரெக்டாக பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் வேறு என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு கவுண்டர் 4 பேர்கிட்டேருந்து வந்துகிட்டே இருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், கலையெல்லாம் சுத்தமாக நான் ஸ்டாப் போகும். கலை எல்லாரும் பட் ஆன் அ சீரியஸ் நோட், சசி சார் வந்து எப்பவுமே நான் என்னோட ஒர்க் வெளியில் வந்தாலும், ஒரு ஆல்பம் வந்தாலும், ஒரு படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் கண்டிப்பாக எனக்கு சார் கிட்டேருந்து வந்துடும். சூப்பர்டா சூப்பர். அண்ட் ஐ வில் ரைட் அண்ட் கிவ் யூ ஹீ இஸ் ஒன் well-wisher that I have in this industry and who will always wish good for me. எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிவிட்டு சூப்பராக வர நான் சொன்னல நீ செமையாக பண்ணுவேன், நான் சொன்னல நீ செமையாக பண்ணுவேன்னு எப்பவுமே சொல்வார். அண்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து அடிக்கடி கேட்குறது வந்து ரொம்ப ரேர். அண்ட் சசி சார் வந்து நான் ஸ்டாப்பாக எனக்கு வந்து கடந்த ஒரு 2 yearsஸாக எனக்கு அது கொடுத்துட்டே இருக்கார். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவர்கிட்டேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதுக்கப்புறமும் என்னை மறக்காமல் கால் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரோல். இதில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே தான் வந்து இதில் ஹீரோ. அண்ட் அவங்க கதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக ஹீரோயின்ஸ்க்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீரோஸை விட கம்மியாக இருக்கும். ஐ கெஸ் யூ கைஸ் வில் அக்செப்ட். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி கிடையாது. மீ அண்ட் அதுல்யா வாட் ஹீரோ இல்லை எல்லாருக்குமே பயங்கர ஈக்குவல் ஸ்பேஸ். எனக்கும் என்னோட ஸ்டோரியில் நானும் அதுல்யா தான் வந்து ஹீரோயின். ஸோ அந்த மாதிரி தான். இல்லை தப்பாக போயிடுமோ இல்லை நார்மலாக தான் சொன்னேன். நாங்கள் தான் வந்து we run the entire our story. பேச வந்ததே மறந்துடுவேன் நினைக்கிறேன். ஸோ அதுல்யா கூட தான் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அண்ட் with that sir, I'm so glad and I'm so happy and I'm so happy that I worked with you. And Kalai கூட சீரியஸா பேசிட்டு இருக்கறானே. ஓகே சார் நீங்க வாங்க சார். அவன் போச்சு சார் வந்துருங்க. சரி சும்மா Kalai சார். Okay, so with that said, so I'm so glad to work with you. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் பிளெஸிங் ஃபார் மீ. அண்ட் உங்ககிட்டேருந்தும் நீங்கள் டைலாகே இல்லாமல் அந்த ஃபேஸ்லேயே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது கன்வே பண்ணீங்கன்னு நான் வந்து லைவாக பார்த்தேன், பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அண்ட் ஐம் ஸோ கிளாட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கலை வந்து he's another family for me. எனக்கு வந்து கலை வைஃப் அண்ட் தென் குழந்தை எல்லாருமே எனக்கு பயங்கர க்ளோஸ். வந்து அக்கான்னு சுற்றிட்டே இருப்பா. சொல்லிட்டு என்ன அக்கான்னா அஃப்கோர்ஸ் என் அக்கா ஃபார் ஹர். அதித்தி நாட் யூ. அதித்தி சொன்னேன். ஸோ அண்ட் அடிக்கடி நான் வந்து கலையை வந்து வெளியில் நான் மீட் பண்ணிகிட்டே இருப்பேன். இஸ் லைக் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அ ஃபேமிலி லைக் ஃப்ரெண்ட். ஸோ சந்தோஷ் பிரதாப், Adit. And Santosh Pratap is a very beautiful character he's got in this movie. பயங்கர ஹேண்ட்ஸமாக ஒரு நல்ல quirky character இதில். I guess you totally deserve this character and this is something that is going to break through and then I'm sure it is going to be really good for you from here. And Adit,
இந்த இந்த தெலுங்கு கனெக்ஷன் எனக்கும் அது கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம கலை காட்சிக்கு இல்லை, நான் பேச மாட்டேன், தெலுங்குல பேச மாட்டேன் கண்டிப்பாக. பட் யா, சம்திங் லைக் அந்த ஒரு டக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு கசின் கிட்ட வந்து என்ன அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அது. அண்ட் ஸ்பெஷலி இந்த ப்ரோமோ சாங்கில் பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் எனக்கு வந்து யூ கேவ் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ மை டேலண்ட். எனக்கு சாண்டி மாஸ்டருக்கு அப்புறம் யூ த ஒன் ஹூ ஆக்சுவலி கேவ் மீ தட் பர்டிகுலர் பார்ட். நீ பண்ணு, நீ உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. அங்கே வந்துட்டு நான் கொரியோ பண்ணல, நீ இதை ஃபீல் பண்ணி அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பிட் வந்து நீ ஃபீல் பண்ணி உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது இல்லை எங்கேயாவது பெட்டர் பண்ணணுன்னா அவங்க என்னை கைட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் மீன்ஸ் அ லாட். பிகாஸ் ரொம்ப கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து என்னோடய டான்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் கிடைக்குது. அண்ட் ஐ கெஸ் திஸ் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ கேவ் மீ, தட் ஸ்பேஸ் தட் யூ கேவ் மீ. அண்ட் விஷுவலாகவே ரொம்ப அழகாக அதை வர வச்ச உதய் அண்ட் த என்டையர் டீம். ராமா சார், நான் இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் சரத் அஃப்கோர்ஸ் வந்து கலகலன்னு ஷார்ட் மொத்தம் நான் எங்களோட செட்டே வந்து பயங்கர கலகலன்னு வச்சுட்ருக்கேன் அவரு. அண்ட் ஐ கெஸ் நான் எல்லாருமே கவர் பண்ணிட்டேன். ஆர்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். மியூசிக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கதை. அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். Rajesh sir, thank you, and all the ADs and everybody, all the technicians, thank you so much. Please படம் பாருங்க, June 12th வருது. இது வரைக்கும் வந்தவங்க யாருமே அதை சொல்லல, நான் சொல்லிடுறேன், ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். June 12th வருது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் பார்த்துட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்க, அந்த டீசரில் சொன்ன மாதிரி. அண்ட் I'll be looking forward for all your feedback. Thank you so much. ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் டைரக்டர். ராமர், நான் ஒரு படம் ஒன்று ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னாரு. எதுக்கு சார் அப்படின்னேன். இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படி சொல்லிட்டு நான் செல்ஃபி போகும்போது, அதில் நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க, நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க சடனாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. நான் யோசித்தேன், என்ன நமக்கு எந்த சான்ஸ் இப்படி கொடுக்குறாரு, என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னார், இல்லை ராமர், நான் ஒரு கதை யோசித்தேன், அந்த கதை வந்து இது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி என்கிட்ட சொன்னார். நான் தப்பாக நினச்சிக்கிறேன் சார், எதுவும் இந்த ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி டக்குன்னு என்கிட்ட ஏதாவது சொல்லிடாதீங்க, நான் அதுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது அப்படி சொல்லி நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நல்லாவே டக்குன்னு வந்து ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் காரணமே கிட்டத்தட்ட நன்றி தான் சொல்லணும் ப்ரொடியூசருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு ஹாப்பி. ஏன்னா நடிப்புங்கிறது சாதாரணம் வந்துடாது. இது எதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, கிட்டத்தட்ட வந்து இதில் விதாசா இருக்கார், கலைசா இருக்கார், ஆதித்யன் இருக்காங்க, இதில் ஜான் விஜயன் அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த 4 பேருமே இந்த கேரக்டர் இந்த படத்தை வந்து தனியாக தூக்கிட்டு போயிருக்காங்க. அது கூட அடிஷனாக சந்தோஷ் பிரதாப் சார், ஏன்னா அவரே சொல்லுவாங்க பர்டிகுலர் சாரை மறந்துட்டேன். அவர் என்னென்னா இவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதை பார்க்கும்போது சாதாரண இயல்பாக பண்ணிட்டாங்க, ஆனால் அவ்வளோ என்கேஜாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி படத்தில் அவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸில் முடித்த படம் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் மேலே போன ஒரு படம் மாதிரி இருக்கும். அந்தளவு ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருமே ரொம்ப உணர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. அதை பற்றி டேரக்டர் வந்து பல நேரம் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு டக்குன்னு முடிக்கிற டெக்னீஷியனில் இந்த வார்த்தை வந்து இவர்கிட்ட இருந்த இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு, நடிங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் அதுக்கெலாம் நான் யோசிக்கலை. எனக்கு பர்சனலாக திரும்ப நான் சொல்கிறதுன்னா, 3ஆம் கண் மாதிரி இன்னொரு படம் அமையும் கண்டிப்பாக. அது வந்து சகோனிஸ்மில் திரும்ப அமைங்கிறது நம்பி கூட சொல்கிறேன். அவரும் நிறைய வெற்றி படம் கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அடுத்தது கதைக்கு நாங்கள் நிறையா மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொடக்ஷனே இப்போ அடுத்த படத்தை ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் இன்னொரு விஷயம்னா, இந்த படம் வந்து ரெடியாகி திட்டத்தட்ட வந்து நிறைய ஷோ போட்டு டக்குன்னு கூப்பிட பார்த்தா, ஆனால் ப்ரொடியூசர் வந்து கமக்கவும் வச்சுக்கிட்டார். யாருமே காமிக்கவே இல்லை அவர். ஆக்சுவலாக நல்லா வந்து இதை கரெக்டாக ரிலீஸ் பண்ண ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த ரிலீஸ் வெயிட் பண்ணுறதுக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். எதனால் அப்படி உறுதியாக சொல்கிறாங்க, திட்டத்திட்ட நாங்கள் ஒரு உழைச்சதன் விளைவு அப்படியே பின்னாடி தங்கி வெளியே நின்றுட்டோம், ஒரு டெக்னீஷியன் வெளியே வந்துட்டோம். ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு பார்த்து நல்லா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது நான் திரும்ப வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல முக்கிய காரணம் வந்து கிட்டத்தட்ட சகோகணேஸ்வரோட உழைப்பு. அந்த உழைப்பு இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையும். 2வது ப்ரொடியூசருக்கும் அடுத்தடுத்த படங்கள் நல்லா பண்ணணும். அதே மாதிரி இதில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் சொல்கிறது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீடியா நண்பர் அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, இவர் அடுத்தடுத்து நிறையா பண்ணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய உந்துட்டு இருக்குது. ஏன்னா அது திட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். சாதாரணமாக ஒரு படம் பண்ணும்போது
ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, ஓகே. ஆனால் டெக்னீஷியன் படம் பார்க்கும்போது நம்ம ஒன்று பண்ணிடுவோம். ஆனால் இந்த படத்தில் படம் பார்க்குற ஆடியன்ஸே வந்து படத்தில் ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும். அது சவால் தான். ஆனால் சவாலே ரொம்ப ஈஸியாக எளிமையாக அவர் முடிச்சிட்டாரு அவர் ஆக்சுவலாக. அது வந்து ஆடியன்ஸ் கிட்டே விட்டு கொடுத்துட்டாரு. அந்த படம் பார்க்கும்போது ஏன் இந்த ஃபீலிங் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த படத்தில் கதை எல்லாமே யாரை நோக்கி சார்ந்தது, எதை நோக்கி சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. அதேமாதிரி இதில் முக்கிய அம்சம் என்னென்னா, டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சவால் எப்படி எதிர்கொண்டார்னு எனக்கு தெரியல. எனக்கு காமெடி மூவிஸ் அண்ட் இந்த மாதிரியான கொஞ்சம் கமர்ஷியலான படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த டைமில் நான் என்னோடய ஃப்ரெண்டு சதீஷ்குமார், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சதீஷ் அவர்கிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே டெப்த் இருக்கக்கூடிய நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி ஏதாவது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். சவுண்டுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பண்ணலாம் பிரதர் சொல்லி நிறையா அவர் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன் ஃபைன் டே ஹி கால் மீ. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இந்த மாதிரி 3ஆம் கண் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு டக்குனு லிங்க் மீ டு சசிகுமார் சார் அண்ட் சகோ கணேசன் சார். அன்றைக்கி ஆக்சுவலி படம் ஆல்மோஸ்ட் நான் கமிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா படம் ஆல்மோஸ்ட் எடிட் டேபிளில் முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ராமர் பிரதர் அண்டு சகோ கணேசன் சார் தான் வந்து எனக்கு ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. ட்ரெய்லர் பாங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா விஷுவல்ஸ் நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ஒரு தடவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார் சகோ கணேசன் சார். எனக்கு டக்குன்னு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல. மேக்கிங்காக நல்லா இருக்குது, இதாக சார் இன்னொரு தடவை போடுங்க சார் அப்படின்னா 2-3 தடவை போட்டார். பார்த்தா சத்தியமாக நல்லா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு டெக்னீஷியன்றதுனால சில விஷயங்கள் சொன்னேன் கஷ்டப்பட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதுக்கு புரியவே கூடாதுன்னு சொல்லி தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் தென் அப்புறம் வந்து இந்த படம் அதுக்கப்புறம் தான் ஃபுல் மூவி நான் பார்த்தா இந்த படத்தில் ஹீரோவே வந்து ஸ்க்ரீன் பிளே தான். எனக்கு அது இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, வித்யாத் சார், கலையரசன், ஜான் விஜய் சார், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு லீடு ஹீரோஸாக இருக்கிறவங்க. இவங்க எப்படி அவங்க வந்து அந்த கண்டென்ட்டை எவ்வளோ வேல்யூ பண்ணி வந்திருக்காங்கன்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது சார். பிகாஸ் அது ஒரு ஹெல்த்தி சினிமாக்கான ஒரு அறிகுறியாக நான் பார்க்குறேன் அதை. ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நம்பி அந்த கேரக்டரைசேஷனை நம்பி இவங்கெல்லாம் கமிட் ஆயிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இந்த படம் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு அது எந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்குதுன்றது கண்டிப்பாக தெரியும். அண்ட் எஸ்பெஷலி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நல்ல விஷுவலைசேஷன், எடிட்டிங், அந்த ஸ்க்ரீன் பிளே எக்ஸிக்யூட் பண்ணது எடிட்டர் ஒரு பெரிய ரோல் இருக்குது. அண்ட் மியூசிக்கில் என்ன மிகப்பெரிய சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆடியன்ஸ் தான் வந்து இந்த படத்தோடைய ஒரு கிளைமேக்ஸே டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஜோனில் வச்சுருக்காரு டைரக்டர். அப்போ மியூசிக்கில் நான் எந்த இதுலேயுமே வந்து ஐ ஷுட் நாட் ஹைலைட் த கேரக்டர் ஆஃப் அ பர்சன். ஆனால் அந்த மியூசிக் தான் அந்த படத்தை நகர்த்தவும் செய்யணும். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் இந்த படத்தில் வந்து இருந்தது. ஸோ எனக்கு உண்மையாகவே ரொம்ப பட் இதில் என்னன்னா வெரி ஷார்ட் டியூரேஷனில் இந்த படத்தை முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் இருந்துச்சு. இதில் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்னென்னா டைரக்டர் சார் தான். ஏன்னா சகோ கணேசன் சார் சொல்லப்போனால் இஸ் எ மேன் ஆஃப் கிளாரிட்டி. நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம இப்போ நான் ஒரு விஷயத்த சார்ட்ட சொன்னேன்னா அவர் வந்து எக்ஸாக்ட்லி எஸ். இப்போ சில டேரக்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அதை கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அது சில பேர் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் உட்காந்து டேபிளில். ஆனால் அவர் வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு ரீலில் முடிச்சுட்டேன்னா கூப்பிட்டு காமிச்சேன்னா சார் எஸ் இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இதில் இப்படி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அவங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அது இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு படம், டெக்னிக்கலி டிஃபிகல்ட் உண்மையாக சொல்ல போனால். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இன்னொன்று புதுசு. இப்போ நம்ம யூஸ்வலாக சில படங்களை வந்து நமக்கு கிளீஷேவாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இந்த மாதிரி இருக்குது, இதில் நம்ம மியூசிக்லேயே என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்ற ஜோனில் ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இது நீங்கள் படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும், இது படமாகவே ஒரு புது எஃபர்ட் இது ஆக்சுவலி. இது வந்து டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரியை வந்து அவர் பிளேஸ் பண்ணி இதை வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுன்ற பேரட்டில் வைக்கும்போது வந்து அதை ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் அதில் எங்கேயும் நம்ம காட்டி கொடுத்துடவும் கூடாது. பட் அந்த கேரக்டரை வந்து நம்ம எலிவேட்டும் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்தி கொண்டு போகணுன்ற ஒரு ஜோன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கூலில் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ஸ் சதீஷும் ஃப்ரெண்டு, உதயகுமார் சாரும் ஃப்ரெண்டுன்றதுனால எங்களுக்கு வந்து சவுண்டில் வந்து நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டோம். இங்கே எங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எங்கே மியூசிக்லேயே போகலாம். அண்ட் சவுண்டாக இந்த படம் ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன். நாங்கள் உட்காந்து செதுக்கியிருக்கோம் படத்தை, சாருக்கு தெரியும். அண்ட் நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சார் வந்து அவ்வளோ சில டேரக்டர்ஸ் வந்து மியூசிக்கை ரொம்ப ரசித்து பார்ப்போம். அந்த மாதிரி சகோ கணேசன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் படம் ஃபுல்லாக லைவ்லியாக இருக்கணும் மியூசிக்ன்றதை வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறது. எனக்கும் ரொம்ப லைவ் மியூசிக் யூஸ் பண்ணுறது பிடிக்குன்றதுனால நிறைய லைவ் மியூசிக் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். அண்ட் தேங்க்யூ சசிகுமார் சார் ஃபார் த பிகஸ்ட் சப்போர்ட் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
அண்ட் இதில் ஒர்க் பண்ண உதயகுமார் சார், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சதீஷ்குமார், அண்டு ப்ரமோஷன் டீம் விஜயராகவன் பிரதர், நவீன் பிரதர், எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நமஸ்காரம். இங்கே வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழில் வந்தது 3ஆவது படம் அண்ட் படத்தோட டைட்டில் வந்து 3ஆம் கண்டம் கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஒவ்வொரு படத்திலும் நமக்கு புதுசாக யூனிக்காக ஏதாவது கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக அது வந்து இந்த ஆக்டர்ஸ் தான். ஸோ அதித், வித்தார்த், Santosh, Teju, Kale, all of them are superana performers. So I was so happy to share screen space with them. And heartfelt thanks to Ganesh sir. So thank you for having me. Thank you producers, Shashi sir and Lennon is also there. Thank you for the consistent support. I want to thank all the technicians and all the crew members who have worked so hard to bring life to this film. And I want to thank all the ADs, Raghav, and all of them who have been a part of this film. And thank you media for always showing up. And thank you. Yeah. ரொம்ப நன்றி. நானே பதட்டமாக இப்போதாம்மா வந்தேன், அதுக்குள்ளே ஏற்றி விட்டீங்களே மேலே. இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், என்னுடைய அண்ணன்கள் தான் நிறைய பேர், அண்ணன்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். சாரி லேட் ஆகிடுச்சி ஷூட்டிங்னால, மன்னிச்சிருங்க தம்பியை. எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த நம்ம சசி அண்ணன் ஒரு கை வைக்காமல் பேசுவாங்க. சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணே. சசி அண்ணன் வந்து கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டு தம்பி வாப்பா உனக்கு ஒரு ரோல் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா, கண்டிப்பாக வரேண்ணே. அப்புறம் போய் டேரக்டர் சாரை பார்த்தேன். டேரக்டர் சார் என்னை பார்த்தோன்னே கலக்கப்போதெல்லாம் வருவில்ல நீ, மொட்டை அடிச்சுலாம் வருவில்ல நீ. ஆமாம் சார், நான் தான் சார். அப்பாடா ஏதோ ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இல்லைப்பா, இதில் வந்து உனக்கு காமெடி கிடையாது அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னா, இது உனக்கு ஒரு மாதிரி ஒரு ரோல் இருக்கும், வந்து பாரு அப்படின்னு சொன்னார். பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். என்னங்க இது, நான் எப்பவுமே போனால் ஏதாவது கவுண்டர் போட்டு ஏதாவது ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு கண்ணில் காமிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா ஒரு சூப்பரான ரோல் கொடுத்தாரு. முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. நடிக்க வச்சிருக்காருன்னு தான் சொன்னேன். என்னைய வந்து இந்த படத்தில் வந்து நான் ஒன்றே தான் நினச்சேன், இங்கே இருக்கிற விதார்த் அண்ணன், அப்புறம் கலையரசன் அண்ணன், சந்தோஷ் டார்லிங், நம்ம ட்ரிகன், இவங்க கூடலாம் ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா ஹீரோவோடு சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். இன்னொரு 5 பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இன்னும் ஒரு 5 ஹீரோ எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சுயம் வர மாதிரி ஒரு படம் வந்திருக்கும், நானும் அதை நடிச்சது ஒரு பெருமையாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. எல்லாருமே அண்ணனுங்க எல்லாருமே வந்து தம்பியை சூப்பராக பார்த்துட்டாங்க. சொல்லிக் கொடுத்தாரு, விதார்த் அண்ணன்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் விதார்த் நீங்கள் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய. ஆனால் அந்த டைலாக் சொல்லிட்டீங்களா, எனக்கு இதில் டைலாக்கே இல்லை பேசலையானே. அப்போ ஓகே, அப்போ நீங்கள் பேசுங்க, அப்போ தான் தெரியும். ஆனால் இதுலேயாவது பேசுகிறீங்க. ஏன்னா படம் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு நான் ஏன் எப்படி சொல்கிறேன்ட்டு. கலையரசன் அண்ணன் வந்து ரொம்ப ஜாலி டைப்பு அண்ணன். அதை சொல்லவா, பன்னீர் சோடா அதாவது கலையரசன் ரொம்ப ரொம்ப ஜாலி டைப்பு, சூப்பராக பார்த்துட்டு. எனக்கு தனியாக எதனா ஒரு கேரவன் கொடுத்துருந்தா கூட என் கேரவனில் நான் உட்காரவே முடியாது. அவர் கேரவனில் தான் உட்காந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் எப்போவுமே. அப்படி இருக்கும், செம்ம ஜாலி. ட்ரிகன் ப்ரோ வந்து படத்தில் என்னை செம்மடி அடிச்சிருக்காரு. ஏன்னா அதாவது இந்த படத்தில் ஜான் விஜய் என்ன நடிச்சிருக்காரு. செம்ம கலாட்டா பண்ணியிருப்பார், செம்மையாக கலாய்ப்பார் அவரை. ஆனால் அவருக்கு அங்கே கலாய் வாங்கிட்டு வந்து என்ன அடிச்சுட்டு இருப்பார். ஏங்க அதுக்கு அவர் அடிச்சிருவாங்க என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாருமே. அப்புறம் தேஜு அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின். சொல்லிட்டேங்க, ஜிபேல மட்டும் ஏதாவது பண்ணி விட்டீங்களா? சசி சார் பண்ணுங்களா? சசி சார் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் யார் கொலையாளின்னு அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 lakh நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 1 லட்ச ரூபா கன்ஃபார்ம். நானே சொன்னேன், சார் பேசாமல் நான் தான் அந்த கொலையாளின்னு சொல்லிட்டு நானே 1 லட்ச ரூபா வாங்கி போயிடலான்னு இருக்கேன் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு. மொத்தமாக வந்து நிறைய டெக்னீஷியன் போதும்டா. மொத்தமாக எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகாக பார்த்துட்டீங்க. டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முக்கியமாக சசி அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. லவ் யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் நன்றி, தேங்க்யூ, லவ் யூ. படத்தை ஜூன் 12 பார்த்துங்க சொல்லிட்டேன். நான் கலையண்ணா சொல்லிடுறதா?
அப்போ சொன்னது the most eligible bachelor of Kollywood actor Mr. சந்தோஷ் பிரதாப் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் மாடி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல. இந்த படத்தில் ஒரு ஒருத்தர சொல்லணும்னா கிட்டத்தட்ட போய்டும் லிஸ்ட்டு பெருசான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் கதையை வந்து சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரொமோஷனாக போகும்போது அன்ரிசர்வ் ட்ரெயினில் உட்கார்ற மாதிரியே சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இடமே பார்த்தாம தான் இன்டர்வியூ கொடுத்துருப்போம். இப்போ கூட இன்னைக்கு காலையில் வந்து கிட்டத்தட்ட நெருக்கடியாக ஒரு இடத்துல ஒரு சோஃபாவில் 10 பேர் உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி தான் இந்த படம். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவேன். சில படங்கள் வந்து அது மாதிரி அமையும், நல்ல ஃபேமிலியாக சந்தோஷமாக இப்போ வரைக்குமே எந்த ஒரு கசப்பான ஒரு உணர்வும் இல்லாமல் கடைசியாக ஒரு நல்ல ஒரு மெமரியோட போகும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக சசி சார் சொன்ன மாதிரி இது இந்த படத்தோட முடிய போகிறதில்ல. மேபி நம்ம பார்ட் 2ன்ற பேரில் இன்னொரு 4ஆம் கண் 5ஆம் கண் 6ஆம் கண்ணு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டீம். வெரி ப்ரிவிலேஜ் அண்ட் கிரேட்ஃபுல் டு be associated with all of them. And ஒருத்தர் பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் எல்லாருக்குமே நான் ஒன்றா நன்றி சொல்லிக்கிறேன். I had a great time. One of most memorable movie in my life. And எல்லாருமே என்னை குறிப்பிட்டு வில்லனா இது மாதிரி சொன்னாங்க இல்லையா, சில படங்கள்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வந்து இதில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், இந்த சினிமாவில் வந்து இந்த டைப் காஸ்ட் பண்ணுறதோ இல்லை நான் வந்து ஒரு விதமான கேரக்டரை கொடுத்து நம்மளை வந்து இந்த கேரக்டர் தான் இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்றது ஒரு பிலீஃப் கொடுக்குறதோ அதை உடைக்கிற அளவுக்கு ஒரு படம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைப்பேன். கண்டிப்பாக இந்த படம் எனக்கு இருக்கும். ஸோ சகோ சார் பெரிய நன்றி. நான் அவர் என்ன கதை சொல்லி கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் எப்படி நான் பண்ணேன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ அந்த நம்பிக்கை அவர் வச்சு அவர் ஒரு விஷயம் சொன்னார், பாரதிராஜா சார் சொன்ன ஒரு விஷயம் இல்லையா. ஸோ எல்லா நடிகனும் அழுகுறான் சிரிக்கிறான் அது மாதிரி எல்லாமே அவனால் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அவனை பண்ண வைக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னாரு. ஸோ பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைப். ஸோ இந்த மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் ஒரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஸோ ரொம்ப அழகான அனுபவம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூ போச்சு. அதில் ஒரு அழகான ஒரு பிரதிபலிப்பு. இதில் நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் வந்து ஒரு இது கிளைமேக்ஸ் கொடுப்பீங்க, பதில் கொடுப்பீங்க, அது 2வது விஷயம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வில்லன் இருப்பான்ல, அதை நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க இந்த படம் பார்த்த பிறகு. ஸோ அதுதான் இந்த படத்தோட நான் ஒரு கிளைமேக்ஸை நான் பார்க்குறேன். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தீய சக்தியை கண்டுபிடிச்சி அதை கொள்கிற விஷயம் தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். அண்ட் டெஃபினெட்லி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓப்பன் கிளைமேக்ஸ், அதாவது ஓப்பன் எண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, இதுவும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு கதை தான். ஸோ டெஃபினெட்லி இட் ஹஸ் ஒர்க் ரியலி வெல். நான் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குல்ல. அதே மாதிரி படமும் ரொம்ப எங்கேஜிங்காக கடைசி வரைக்கும் என்னென்னு உங்களை சிந்திக்கிற அளவுக்கு இந்த படம் வச்சுருக்கோம். ஸோ அகெயின் தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அண்ட் எல்லாமே தேஜு அழகாக இருக்காங்க, கலை வந்து ஒல்லியாட்டா இது மாதிரிலாம் நிறைய சொல்கிறீங்க இல்லையா. ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக ஹீரோ மாதிரி இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சசி சார் எப்படின்னா இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே ஒரு அண்ணன் அப்பா ஏதோ ஒரு காட்ஃபாதர் ஒரு நம்ம தேடுவோம் இல்லையா. ஸோ அது படம் பண்ணுறாரோ இல்லையோ அது 2வது பட்சம் நினச்சி, பட் என்றைக்கு இருந்தாலுமே ஒரு அண்ணன்ற ஸ்தானத்தில் வந்து நான் அவரை வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தட் பிலீஃப். தேங்க்யூ. நன்றி எல்லாருக்கும் வணக்கம். ஓகே தேஜு, ஓகே பேசலாமா? சினிமா வந்து இப்போ ஓவியமோ இல்லை ஃபோட்டோகிராஃபியோ இல்லை இசையோ வந்து நீங்கள் தனியாகவே அது கற்றுக்கலாம், நீங்கள் பண்ணலாம், பார்க்கலாம். அந்த சினிமா வந்து ஒரு கூட்டாக ஒரு கம்யூனிட்டியாக மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கலை. யூஸ்வலி ஒரு செட்டில் 2 முகங்கள் வச்சு தான் நாங்கள் ஒரு நடிகனாகட்டும் ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும் நாங்கள் போவோம். ஏன்னா நம்மளாக இருக்கிறதுனால நிறையா நம்மளுக்கு மறுபடியும் அந்த படம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம். நம்மளுடைய கருத்துக்கள் தவறாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலை வந்து திரையில் தெரிகிற நடிகனை விட நடிகன் திரைக்கு பின்னாடி என்ன பண்ணுறான்றதை வச்சு தான் அவனுடைய படங்களுடைய ரேட்டிங்கோ இல்லை வரது எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு ஒரு நண்பர்களாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் உருவாக்கி தந்த எங்கள் இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் சசி அவர்களுக்கும் சகோகணேசருக்கும் ஒரு பெரிய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றியை நான் தெரிவிக்கணும். இன்ஃபேக்ட் இது ரொம்ப ட்ரபிள் பண்ணது நான் தான். என்னுடைய ஒன்றும் இல்லை, ஒரு ஷூட்டுக்கு சில நாள் முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் தவறிடுறாங்க. ஒரு 4 நாளில் ஷூட்டு.
ஜென்ரலாகவே வந்து நம்ம ஒரு டேட், இப்போ கூட நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து பிறக்கிறா, நான் கேட்குறேன் இப்படி ஒரு 3 நாள் வேணும், இல்லைங்க மழை பெய்யுது செட் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் என் பொண்ணு பிறக்கிறத நான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் போனோம். ஒரு கூத்தாடியாக இது வந்து நாங்கள் எங்களுக்கு பழகிரும், இப்படி தான் வாழ்க்கை. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் நான் வர முடியும்னு என்னால் தோணலை. ஒரு 4-5 நாள் இப்போது ஓகே எல்லாமே இந்த சினிமாவை நோக்கியே போயிட்டுருக்கு. இத்தனை வருஷமாக நான் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து அதுக்கான சடங்கும் சாம்பிரையும் எனக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னா எனக்காக ஒரு 15 நாள் எல்லாத்தினுடைய டேட்டை மாற்றி வெயிட் பண்ணதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ சசினா. அது ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப வணிகம் சார்ந்த ஒரு கலை. இதில் வந்து ரொம்ப சின்ன இடத்துல தான் வந்து மனிதம் வந்து போகும். அந்த ஃபோன் பண்ணி அவர் என்கிட்ட சொன்னார், நீ வரும்போது நாங்கள் எடுக்கிறோம், எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று, நானும் நிறைய இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறேன். சில இடத்துல சம்பளம் கிடைக்கும், சில இடத்துல படம் முடிஞ்சும் நீங்கள் கேட்டுக்க அடுத்த படம் எங்கேயாவது வரும்னு நினச்சேன். ஆனால் டைமுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்து, நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி கொடுத்து, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்ட ப்ரொடியூசருக்கு மறுபடியும் ஒரு தடவை நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பொருளாதாரமாக வந்து ஒரு பணம் நடிங்க அவனுக்கு என்ன அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இது. அவன் பிரச்சனை அவன் முதுகு அவன் சொரிஞ்சாதான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகு கணேசன் அவர்கள் ஆளே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள் தான். அவர் வச்சிருக்கிற கதையும் பயங்கர, அவருடைய மற்ற கதைகள் 2-3 கதை நான் கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து நான் ஒரு டிரான்சிட்டில் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நண்பர், அவர் வந்து செந்தில், நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படம், நானும் விதார்த்தனை படம் டெவிலில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னார். ஒரு நல்ல கதை இருக்கு தலைவா, நீங்கள் கேளுங்க. நான் சொன்னேன், சார் ஆல்ரெடி இத்தனை பேர் ஹீரோ, நான் வேறு லாங்குவேஜ் வரணும், டேட்டு மாற்றணும், செலவு ஜாஸ்தி, என்ன இல்லை ஒரு தடவை கேளுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டு வேண்டாம் அப்படின்னு தான் கதை கேட்டேன். எனக்கு கதை கேட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஓகே சொல்லி செக்கில் அட்வான்ஸை வாங்கிட்டு போகிற அளவுக்கு என்னை ஈர்த்த ஒரு கதை. ரொம்ப பெருமையாக இருக்குது. 3ஆம் கண்ணில் வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. திரிகுன், நிறைய பேர் அருண், ஆதித், திரிகுன், இந்த கன்ஃபியூஷன் நான் பேரை மாற்றிட்டேன் தலைவா. 4 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றி நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 30 படம் சொன்னால் 32 படத்துக்கு மேலே நடித்து முடிச்சு சொல்லுன்னா பண்ணியிருக்கேன். ஏதோ 50 படம் நடிச்சவரே சும்மா உட்காந்துருக்காரு அந்த பக்கம். ஆனால் எங்கள் எல்லா குரூப்லேயுமே ஒரு அண்ணன் இருப்பார். அதாவது பொறுமையாக எல்லாத்தையும் சேட்டையும் வந்து பொறுமையாக பார்த்து இவனை இதில் வச்சுட்டு அப்படின்ற மாதிரி எங்கள் குரூப்லேயே வந்து எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் விதார்த் அண்ணன், அவர் அப்புறம் கலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கலைகளான ஒரு கலைஞன். ஆனா படம் நிறைய பண்ணியிருக்காருல, அவார்ட் நிறைய ஜெயிச்சிருக்காருல, அந்த விதத்துல நாங்க அண்ணன் தான் சொல்லுவோம். சம்பளம் நிறைய வாங்குறல, கார் நிறைய வச்சிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யூஸ்வலி வந்து நடிகருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஈகோ வரும். நாங்களும் பேசும்போது இவன் இப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி பார்த்துட்டானே உள்ள வச்சுப்போம், சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு ஆனால் உண்மையாகவே வந்து ஒரு 100% ஒரு யூஸ்வலி நாடகங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 10 நடிகர்கள் சேர்ந்து தினமும் ஒத்திகை பார்க்கும்போது, இல்லை அந்த சீன்ஸை பண்ணும்போது, படிக்கும்போது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அது வந்து இங்கே வந்துருக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், யாராவது கலை வச்சு படம் மட்டும் பண்ணுறீங்களா? கலைக்கு வந்து விதார்த் சார் மாதிரி ஒரு ரோல் கொடுத்து எங்கேயுமே பேசக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது வச்சா பார்த்தீங்களா, உண்மையாகவே வந்து மற்றவங்களாம் கொஞ்சம் நிம்மதியாக. அண்ட் சந்தோஷம் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், லேடிஸ் ரொம்ப நல்லா சமைப்பார், நல்லா பார்த்துப்பார். யாராவது வரன்கள் இருந்தால் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் மேட்ரிமோனிலையும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அவருடைய ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுறோம். டிஎம் கூட போடலாம். ஆண்கள் மட்டும் நிறைய டிஎம் பண்ணுறாங்களா, கொஞ்சம் பெண்களும் டிஎம் பண்ணுறோம். ஸோ அதுல்யா அண்ட் தேஜு ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷனல். எனக்கு நிறைய சீன்ஸ் நாங்கள் பண்ணல. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல தோழி. அவங்களும் ஆந்திராவில் நடிக்கிறதுனால அடிக்கடி அங்கே வருவாங்க. என்ன ரொம்ப வியந்த விஷயம் என்னென்னா அவங்களுடைய டெடிக்கேஷன். ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன் என்ன அப்படின்னா, இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா இறந்துட்டாங்க இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு 2வது நாள் 3வது நாள் இல்லைடா நான் முதலே கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், நம்ம வரலைன்னா நல்லா இருக்காது, நான் வந்துட்டு நான் அடுத்த நாள் போயிடுறேன். அங்கே ஒரு 30 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த 30 பேருமே அந்த பொண்ணை பார்த்து
யூனோ வி ஜஸ்ட் புட் ஹர் சைடு. அது ஒரு பெரிய விஷயம், ஒரு வேற லெவலான ஒரு டெடிகேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேஜு. அதுக்காகவாவது நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நீயும் கலை மாதிரி விதாத் சார் மாதிரி பல கார்கள் வாங்கி அதுக்கு 19 நம்பரை சூட்டி நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் அதுல்யா மலையாள சூப்பர் ஸ்டார், கர்லி ஹேர், ஸ்கின் இஸ் ஃபேர் அப்படின்னு வந்து அவங்க குலுகுலு படத்தில், இன்ஃபேக்ட் ரத்தகுமார் என் கிளாஸ்மேட் தான், குலுகுலு படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆமாம்மா, எங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டான், பொண்ணுங்க மெசேஜ் பண்ணால் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. நடித்து தமிழில் வந்து பயங்கர பாப்புலரான ஆக்டர். ஸோ இந்த நல்ல க்ரூவோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் ராதிகா மேம், நாங்கள் பண்ணோம் படம் ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துடனே அந்த கீழே நான் இவ்வளோ கடவர் இனிது பல படங்கள் கருட வேகா அது இது நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துடனே ப்ரெஸ்லாம் சார் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி அப்படின்னாங்க. அந்த படத்துலேயும் மேம் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் மறுபடியும் ஹிட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரதா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மியூசிக். மைக்கிள் இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹோப்ஃபுல்லி வில் ஒர்க் டுகெதர். அண்ட் ராமர் சார் வந்து நான் வெறும் யூடியூப் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். நான் பெரிய ஃபேன். பல எடிட்டர்ஸ் சொல்லியிருக்கேன், ஐயோ படத்துக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணுறீங்களா அப்படின்னு. ராமர் சார், தேங்க்யூ. உங்களுடைய ஸ்பீச்சுக்கு ஒரு பெரிய ஃபேன். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஸ்பீச்சஸ் கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்டு ஷரத்தை வந்து நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது இந்த கோவிட் வந்தப்போ பயங்கர நான் தனியாக இருப்பேன். ஒரு சின்ன ஃப்ராக்சரு, வீட்டில் ஒரு 3 மாதம் அடைஞ்சிருந்தேன். எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு டைமில் வந்து ஒரு ஷோ வந்து போட்டு பார்த்துட்டே இருக்கும். எப்படா சனிக்கிழமை வருவோம் அந்த ஷோ, ஒரு குக்கிங் ஷோ. தேங்க்யூ ஷரத். நிறைய பேருக்கு வந்து அந்த டைமில் சிரிக்க வச்சிங்க. உங்கள் டீம் யூ டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் இன்னும் நிறைய இந்த படத்தில் சிரிக்க வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அடிவாங்க பார்ட் 2ல இன்னும் போட்டு பொழந்து எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காராம். தேங்க்ஸ் ஷரத் படத்தில் நடித்ததுக்கு. முழு குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி ஒரு படம் வந்து சில படம் 24 மணி நேரத்தில் எடுத்த படம், பேசாத படம், கதை திரைக்கதை வசனம்ல சந்தோஷ் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங், அந்த மாதிரி ஒரு ஓ ஹென்ரியின் சிறுகதைகள் கவிதைகள் மோஸ்ட்லி வந்து ஒரு ஓப்பன் எண்டிங்கோட இருக்கும். அந்த ஓப்பன் எண்டிங்கான ஒரு அழகே வேற. அதாவது வாசகன் வந்து ஒரு எழுத்தாளராக மாறக்கூடிய ஒரு இடம் அது. அதே மாதிரி ஒரு வியூவர் வந்து ஒரு ரைட்டர், ஒரு திங்கராக மாறக்கூடிய இடம் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் இருக்கிற ஒரு படம். அதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். மீண்டும் ஒரு முறை ஜூன் 12 எல்லாருமே தேட்டரில் போய் படத்தை பார்த்து எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் மனமாற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் 60-70 படம் தான் ஒர்க் பண்ணலைங்க. அது எப்படின்னா, வாசு சார் 60 படம் பண்ணியிருக்காரு. அவரோட அனுபவத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். நல்லது. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். இது ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை. இது மாதிரி ஒரு கதை வந்து வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் சினிமான்னு நினைக்கிறேன். ரஷமான் எஃபெக்ட்டுங்கிற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விஷயம். அதை இந்த கதையில் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். அது கூடவே வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஓப்பன் எண்ட் ஆடியன்ஸ் தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த படம் தமிழில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் திருத்திக்கிறேன். ஸோ அந்த வகையில் இது ஒரு முதல் படம் நினைக்கிறேன். எனக்கும் முதல் படம் தான் இது. இந்த படம் வந்து முதல்ல ப்ரொடியூசர் சசிகுமார் சார் இந்த கதையை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நான் போகும்போது அவர் இந்த கதையை ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாராங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. எந்த ப்ரொடியூசருமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவிக்கு உடனே ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கமர்ஷியலாக போகணும், ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாரும் யோசிப்பாங்க. பட் இவர் இந்த கதையை சொல்லும்போது நான் ரெடியாகவே இன்னொரு கதையை வச்சுருந்தேன். ஒருவேளை இந்த கதை ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உடனே இன்னொரு கதையை சொல்லி எப்படியாவது வந்து ஒரு அட்வான்ஸை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். பட் ஆனால் இந்த கதை சொன்ன உடனே இதில் இருக்கிற அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அவர் யோசிச்சார்.
அது அவர் சொன்னார், அவர் என்கிட்டயே சொன்னார். இதில் நிறைய கமர்ஷியல் இருக்குது, இது நல்லா நிறைய நடிகர்கள் இருக்காங்க, கதையும் நிறைய ஹியூமர்லாம் இருக்குது. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரிங்கிறதையும் தாண்டி இதில் நிறைய ஹியூமர் இருக்குது, இளைஞர்களை கவரக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பண்ணலாம், வேறு எந்த ஆப்ஷனுமே நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அதனால தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி சொல்லும்போது அடுத்தது நடிகர்கள்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது உடனே சொன்னேன் விதாத் சார். ஏன்னா இந்த விதாத் சாருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை கேட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணோம். பட் அந்த கதை என்னால் படம் பண்ண முடியல அந்த சமயத்தில். பட் சீக்கிரம் அது பண்ணுவோம் சார் அது. ஸோ அந்த நம்பிக்கையில் அவர் என்ன சொன்னார்னா, எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் சொன்னாலும் ஒரு ஹீரோ கேட்டாங்கன்னா என் பேரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் கண்டிப்பாக நான் அந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் கேட்ட உடனே நான் விதாத் சார் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதாவது நாங்கள் ஷூட்டிங்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஷூட்டிங் போகும்போது தான் சாருக்கு நான் கதையை சொன்னேன். அது வரைக்கும் அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் என் மேலே. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு கதையை கேட்ட உடனே இன்னொரு கதையும் அவர் நல்லா பண்ணுவான், இவன் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்கிற அந்த நம்பிக்கை ஒரு புது டைரக்டர் மேலே வைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு தேடிட்டு இருக்கும்போது அடுத்து எங்களுக்கு கலை தான் ப்ரொடியூசர் சாருடைய முதல் சாய்ஸாக இருந்தார். கலையை பார்த்தோம், போனேன், கதை சொன்னேன். அவர் விஷயம் சொன்னார், கதை கேட்ட உடனே எனக்கு எந்த ரோல் வேண்டாம், ரோல் கொடுங்க அப்படின்றது. எல்லாருக்கிட்டே இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ போய் சொன்னேன். ஏன்னா விதாத் சாருக்கு அப்போ கதையை சொல்லலையே. அவர் தான் நான் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு தயாராக இருந்தார். சும்மா வேறு வழியில், ஏன்னா இந்த ரோல் விதாத் சார் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கலைக்காக செலக்ட் பண்ண ரோல் கலை மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு சத்தம் கொஞ்சம் அதிகமான டெசிபிள் போனாலே பிரச்சனையாகக்கூடிய ஒரு கேரக்டர். நம்ம நார்மலாகவே நம்ம வீட்டில் ஒரு சின்ன சவுண்டுகள் ஒரு ஃபோனை கீழே வச்சா கூட சில பேருக்கு அது நாய்ஸ், ஒரு பெரிய நாய்ஸாக தெரியும், ஒரு எரிச்சல் உருவாக்கும். அது சில சமயங்களில் சில நேரங்கள் அப்படி வரும். ஆனால் எப்பவுமே வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவருடைய கதாபாத்திரமே வந்து அவர் நடக்கிறதே ரொம்ப சாஃப்டாக நடந்தாகணும், ரொம்ப அதிர்வாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய சத்தமே அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப நிதானமாக எடுத்து வைக்கிறது, அந்த பூனை நடந்து வர மாதிரி நடந்து வரணும். அந்த மாதிரி எந்த பொருளை எங்கே வைக்கிறதா இருந்தாலும் அதுவே கவனமாக வைக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது இருந்தது. அவர் பேசுகிறதே அவர் சவுண்டே ரொம்ப கம்மியாக கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. இப்போ இங்கே பாருங்கள், பயங்கர கலாய்ச்சிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் அங்கே ரொம்ப மினிமமான வார்த்தைகள் பேச வச்சோம். இன்னும் சொல்கிறது அதுனா அவருடைய வசனங்கள் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா படத்தில் தமிழில் வந்து குரில் நெடில்னு இருக்குது. இந்த நெடில்ங்கிறது அதிகமாக பயன்படுத்தப்படும். ஸோ அந்த அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹெவியாக இருக்குது, அந்த சவுண்டு எதுவுமே வராதபடி ஒரு குரில் சவுண்டிலேயே கொண்டு வந்திருப்பேன் நிறைய இடங்களில். அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அது படத்தில் ஒரு சீன் இருக்கும், சாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரே சாருங்கிறத பல இடத்துல திரும்ப திரும்ப அப்படி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேரியேஷன். சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் தான் பண்ணார். அதை அந்த மாதிரி ஒரு அற்புதமாக பண்ணினார். படம் முழுக்க அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாதிரி டப்பிங், நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். வசு சார் கூட, தங்கர்பச்சன் சார் கூட எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். டப்பிங் போகும்போது எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ் பேசுவாங்க, அடுத்த சென்டென்ஸ் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அப்படி இப்படியே முடிச்சிருவாங்க. ஆனால் விதாத் சார் வந்து ஒரு சீனே பேசுவார். சாரி கலை சார், ஏன்னா விதாத் சார் டப்பிங் இல்லை, அதனால எனக்கு தெரியல. பேசுறதுக்கு நிறைய இருக்கு சார். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு டேலண்டடான ஒரு பர்சன், ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்தது திரிகுட். இந்த படத்தில் நிறைய பேர் நாங்கள் பேசியிருந்தோம். அது ஆக்சுவலி திரிகுன் கேரக்டருக்கு வந்து நிறைய ஆப்ஷன் எங்ககிட்ட இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில காரணங்களால் அவங்களோட எங்களால் பண்ண முடியாமல் போனபோது லாஸ்ட் மினிட்ல ஷூட்டிங் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு அது ஒரு சார்மிங்கான ஒரு நல்ல ரிச் லுக் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய ஆப்ஷன் கேட்கும் போது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர் செந்தில் சார் கொடுத்தார் அவருடைய ஃபோட்டோ. அது வரைக்கும் அவர் எனக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்த உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சார் இவர் தான் சார் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பார், இவ்வளோ பேர் மிஸ் ஆனது காரணமே இவர் தான் போல இருக்குது. அதனால் உடனே அவர் வர சொல்லுங்கள், அவரோட பேசி ஆகணும், அவர்கிட்ட பண்ணணும் தானே. உடனே அவர் ஃபோனில் பேசினார். ஃபோனில் பேசும்போது பயங்கர ஸ்டைலாக ஒரு மிரட்டலான ஒரு வாய்ஸில் கிட்ட பேசினார். அந்த வாய்ஸ்க்கு நான் ஃப்ளாட் ஆகிட்டேன்.
அந்த மாதிரி பேசினாரு. வந்ததுக்கப்புறம் அந்த வாய்ஸை காணும். நேரில் பார்க்க ஒரு பயங்கர பில்டப் கொடுத்து அப்படி பேசிட்டு உள்ள வந்துட்டாரு. வந்து கதை உள்ள வந்துட்டாரு, ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. வந்தோடனே ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து கதை சொல்ல வரும்போது எல்லாருமே கதை கேட்டவுடனே எனக்கு கதை பிடிக்கல, இல்லை நான் பண்ணலை, என் டேட் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டு இந்த கதை பண்ணுற ஐடியா இல்லை, எங்கிட்ட டேட் இல்லை, நான் வேணான்னு சொல்றதுக்காக தான் சார் வந்தேன். என்னடா ஒருத்தர் வேணாம்னு சொல்றதுக்காக ஹைதராபாத்ல இருந்து டிக்கெட் அப்படின்னு யோசிச்சுட்டு முதல்ல அசிஸ்டன்ட் கூட கதை சாதிப்பா வெளியில விட்டாதீங்க அப்படின்ட்டு சார் ப்ரொடியூசர் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் செக்கோட வந்துருங்க சார், வெளியில நாள் கிடைச்சிಲ್ಲ அவர் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு கதையா எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவரை விட ஹெவியான ஒரு பயங்கர போல்டான பேஸ் வாய்ஸ்ல அதை கவுத்து அட்வான்ஸ் கொடுத்து உள்ள இருக்குன்னு வந்துட்டோம். அப்புறம் சந்தோஷ் பிரதாப். சந்தோஷ் பிரதாப் இந்த கதையை நான் எழுதும் போது எனக்கு 2 பேர் மைண்டில் இருந்தாங்க. அது ஒன்று வந்து விதாத் சார், இன்னொன்று வந்து சந்தோஷ் பிரதாப். அந்த கதையை அந்த ரோல் எழுதும் போதே அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இவங்களை தவிர வேறு யாருமே வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலும் எது வந்தாலும் இதை அவங்களை மாற்றவே கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தேன், ரொம்ப அடமெண்ட்டாகவே இருந்தேன். ஸோ அது மாதிரி அவர் ப்ரொடியூசர்ஸ் சொல்லும்போது அவர் வந்து இல்லை அவர் வேற மாதிரி இருக்கிறாரு, வேற மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வில்லனா இருக்காரு, முறைங்கள மட்டத்தனமா இருக்காரு, இது ரொம்ப ஃப்ரீக் அவுட்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப ஜாலியா ஒரு ஃபன்னா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இது எப்படி அவர் பண்ணுவாரு, உங்களுக்கு ஆல்ரெடி அவருக்கு தெரியுமா, அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டாரு. இல்லை சார் இந்த மாதிரி நானும் படத்துல தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததே. அவர் டென்ஷன் ஆயிட்டாரு, என்னங்க நீங்க இப்போ பேசுறீங்க தெரியாதுன்றீங்க, அவர் எப்படிங்க அவரோட கான்ஃபிடென்ட் அவ்வளோதான் அவர் தான் வேணும் நடமுடிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டாரு, அவர் வந்தாரு. வந்தோடனே அவர் கதை சொன்னோன்னு அதே கேள்வி அவரும் கேட்டாரு, என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை சார் உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்க மேல நம்பிக்கை எப்போ உங்க பிசிக் மேல இருக்கு? ஏன்னா இந்த கதைக்கு அப்படி இருக்கு. நீங்க அந்த ட்ரைலர் டீசர்ல கூட பார்க்கலாம். இல்ல வரும்போது கூட கிளாமரா தான் வந்தாரு. ஏன்னா அந்த டீசர் நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த ஷாட் அதுக்காகவே வச்சேன். அது இந்த கதைக்கு தேவைப்பட்டது, அது வேற ஒன்றும் இல்லை. அதை விட என்னன்னா ஒருத்தர் ரொம்ப டஃப்பாக இருக்காரு, முரட்டத்தனமான ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா அது மட்டுமே அவங்க பண்ணிடுவாங்கங்கிற அர்த்தம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அவரும் ஒரு ஏன்னா அது ரஜினி சார் சொல்லுவார், ஒரு திடீர்னு ஒரு கோவமாக ஒரு ஆக்ஷனாக ஒரு பவர்ஃபுல்லாக பண்ணணும்னா உடம்பு டைட் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப லூஸ் பண்ணிப்பாரு. ஸோ அது அந்த ஒரு விஷயம், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு நடிகர்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்கிறது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அவர் சந்தோஷ் வரும்போதும் அவர் கிடைச்ச ரோல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வரும்போது அவர் ஃப்ளெக்சிபிளாக ஒரு பாடியை லூஸாக வைக்கிக்குவார், இதுக்கு இந்த கேரக்டர் தகுந்த மாதிரி மோல்ட் ஆகிடுவாருங்கிறது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். தேங்க்ஸ் சந்தோஷ், நீங்கள் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னும் சொல்ல போனால் அது நான் என்ன டிசைன் பண்ணியிருந்தேனோ அது இவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா நடிகர்கள்ட்டையுமே நான் ஒரே தடவை தான் சொன்னேன். அது கதை சொல்லும்போது அவங்க எல்லாருமே சொன்னேன். ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் அது கொடுத்தேன். அந்த முதல் ஷாட் எடுக்கும்போது, முதல் சீன் எடுக்கும்போது இது இப்படி தான் அப்படிதாங்கிறது சொல்லியிருந்தேன். அந்த மீட்டரை பிடிச்சிட்டு படம் முடிகிற வரைக்கும் அவங்க அதுக்குள்ளாரே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. ஈஸியாக படம் எடுக்க முடிஞ்சுது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். எல்லாரும் அதை கேரக்டராக புரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வால்வ் ஆகி அழகாக பண்ணது பெரிய விஷயம். அதுக்கு அது ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் தேஜு இந்த நிறைய ஹீரோயின் பேசிட்டு இருந்தோம், நிறைய பேர் வந்தாங்க, எல்லாருமே பண்றதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஆனா என்னவோ காரணங்களால அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேஜு தான் வரணும்னு இருந்திருக்கு போல இருக்குது விதி. அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். எனக்கு தேஜு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. இந்த படம் பண்ணுற வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து ஒரு தேஜுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, வருவாங்க, நீங்கள் அவங்க கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் அப்படிலாம் சொல்ல முடியாது, நான் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நான் ஒரு ஆடிஷன் வைப்பேன், எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஓகே பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் ரொம்ப அடமெண்ட்டாக பேசிட்டு இருந்தேன். வந்தாங்க, ரொம்ப சாதாரணமாக வந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக வந்தாங்க, கதை கேட்டாங்க. எனக்கு ஓகே சார் நான் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்தாங்க, அவங்க போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஒரு ஆடிஷன் பண்ணலாம் அப்படிலாம் கூட நினச்சேன். பட் ஆனால் இன்னும் தெரியல, நான் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன், போயிட்டாங்க. எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்குமே எனக்கு அந்த ஒரு பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு தேஜு மேலே. என்னடா இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு ஒரே டவுட்டே இருந்தது. பட் ஷூட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே எனக்கு இல்லை.
முதல் நாள் வந்து நாளைக்கு என்ன எடுக்கிறோமோ அத்தனை சீன் பேப்பரையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக படிப்பாங்க போல இருக்கு. படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு டைலாக் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ தேஜு, தேங்க்யூ. அதே மாதிரி டப்பிங்லேயும் அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்க வாய்ஸ் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்லாம் நான் நினச்சிருந்தேன். இன்னும் வேறு யாராவது மாற்றி டப்பிங் பேச வைக்கலாமான்னு கூட ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் முதல்ல ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு பேசினேன். ஏன்னா அது வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க வந்தாங்க, வந்து பேசினாங்க, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஆனால் அங்கே டப்பிங்கில் நடந்த விஷயம் தான் கொஞ்சம் வரும்போது இப்படி தான் வந்தாங்க, நல்லா தான் வந்தாங்க. டப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது முடியலாம் ఇక్కడ தேய்ச்சி காணுங்கிற ஏன்னா பேசும்போது இப்படி தேய்ச்சி முடியல அப்படின்னு கட்டி